பொதுவா நாம செய்திகள்ல ஒரு போர் பதற்றத்தை பார்க்கும்போது அது ஏதோ நேத்து நடந்த ஒரு பிரச்சனையால உருவானதுன்னு நினைப்போம் இல்லையா? ஆமா. ஒரு நாடு தாக்குது, இன்னொரு நாடு பதிலடி கொடுக்குது. அவ்வளவுதான் விஷயம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்குவோம். எக்ஸாக்ட்டா. ஆனா இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பேசப் போற விஷயம் அந்த சாதாரண பார்வைய மொத்தமா மாத்திட போகுது. கண்டிப்பா. இது பல தசாப்தங்களா திட்டமிடப்பட்ட ஒரு மிகப்பெரிய புவிசார் அரசியல், அதாவது ஜியோ பாலிடிக்ஸ் சதுரங்க ஆட்டத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வரப்போகுது. ஆமா. இன்னைக்கு நாம அலசப் போற மூலப்பொருள் ஷேக் இம்ரான் ஹுசைன் வெளியிட்ட ஒரு யூடியூப் காணொளியின் சுருக்கம். நீங்க யோசிச்சு பாருங்க, எப்பவோ 1970கள்ல நடந்த ஒரு நாணய மாற்று விகித பிரச்சனைக்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய ஒரு தீர்க்க தரிசனத்துக்கும் இன்னைக்கு மத்திய கிழக்குல நடக்கிற போர் பதற்றத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? கேக்குறதுக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு இல்லையா? அந்த முடிச்சுகளை தான் நாம இன்னைக்கு அவிழ்க்க போறோம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். ஈரான் மேல ஒரு சாத்தியமான போர் நடக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு நேத்து முடிவு பண்ணது கிடையாது. பல வருஷங்களா அமெரிக்கா அதை ரொம்ப நுணுக்கமா திட்டமிடுறாங்க அப்படிங்கறதுதான் ஹுசேனோட முதல் வாதம். ஆமா. இதுக்கு ஆதாரமா அவர் காட்டுறது அமெரிக்காவோட வெளியுறவு கொள்கைகள்ல சமீபத்துல நடந்த மாற்றங்களை தான். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். ஈரானை தாக்குறதுக்கும் அமெரிக்கா வெனிசுலால காட்டின தீவிரத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? அது உலகளாவிய எனர்ஜி சப்ளை, அதாவது எரிசக்தி விநியோகம் சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி. வெனிசுலால அமெரிக்கா ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முயற்சி பண்ணதை நம்ம நியூஸ்ல பார்த்திருப்போம். ஆமா, ஜனநாயகத்தை நிலையாற்றணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஹுசைனோட தர்க்கப்படி பாத்தீங்கன்னா அது ஜனநாயகத்துக்கான முயற்சி கிடையாது. ஈரானோட ஒரு பெரிய போர் வெடிக்கும்போது மத்திய கிழக்குல இருந்து உலகத்துக்கு போற எண்ணெய் விநியோகம் மொத்தமா தடைபடும். ஓஹோ, அப்போ அந்த நெருக்கடிய சமாளிக்கிறதுக்கு உலகத்தோட மிகப்பெரிய எண்ணெய் வளங்கள்ல ஒன்னான வெனிசுலாவை முன்னாடியே கண்ட்ரோல்ல கொண்டு வர நினைச்சாங்களா? எக்ஸாக்டா. அதே போலதான் ரஷ்யாவுடனான தளர்வான கொள்கைகளும். உக்ரைன் போருக்கு மத்தியில கூட ரஷ்யாவோட எண்ணெய் தடைகளை ஒரு கட்டத்துல அமெரிக்கா தளர்த்தியதன் பின்னணியும் இதுதான். புரியுது. அதாவது போர் நடக்கும்போது தங்களுக்கு மாற்று ஆற்றல் வளங்கள், ஒரு பேக்கப் சப்ளை தடையில்லாம கிடைக்கணும் அப்படிங்கிற முன் தயாரிப்பு. ஆமா, எந்த ஒரு தடையும் இல்லாம உங்க எனர்ஜி சப்ளைய உறுதி பண்ணிக்கணும். இது எப்படின்னா, சதுரங்க விளையாட்டுல ராஜாவை வீழ்த்துவதற்கு முன்னாடி சிப்பாய்களை நகர்த்தி பாதையை உருவாக்குற மாதிரி இருக்கு. ஈரான குறிவைக்கு முன்னாடி தங்களுக்கு தேவையான மாற்று பாதைகளை ரெடி பண்றாங்க. ரொம்ப சரியான ஒப்பிடு. தர்க்கரீதியா இது ரொம்ப தெளிவாவே புரியுது. ஆனா இன்னொட கேள்வி வருது. ஈரானை வீழ்த்துவது அப்படிங்கிறது தரைவழி படையெடுப்பு மூலமா சாத்தியமா? கடந்த காலங்கள்ல ஈராக் அல்லது ஆப்கானிஸ்தான்ல செஞ்சது போல ஒரு மின்னல் வேக தாக்குதல், ஒரு ஹிட் அண்ட் ரன் அட்டாக் மூலமா அமெரிக்கா இதை முடிச்சிட முடியாதா? அங்கதான் புவியியல் அமைப்பு, அதாவது ஜியோகிராஃபி அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய தடையா நிக்குது. ஒரு சாதாரண வான்வழி தாக்குதலோ இல்ல நீங்க சொல்ற மாதிரி மின்னல் வேக தாக்குதலோ ஈரானை கட்டுப்படுத்த போதுமானதா இருக்காது. ஏன் அப்படி சொல்றீங்க? அவங்க கிட்ட அட்வான்ஸ்ட் வெப்பன்ஸ் இருக்கே. வெப்பன்ஸ் இருக்கு. ஆனா உலக எண்ணெய் வர்த்தகத்தோட ரொம்ப முக்கியமான பாதையான ஹார்மோஸ் ஜலசந்திய, அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை நம்ம கவனிக்கணும். இந்த பாதையில இருக்கிற தீவுகளை கட்டுப்படுத்தாம அமெரிக்காவால ஒரு நாளும் போர வெல்ல முடியாது. ஓ, அப்ப கட்டாயம் அமெரிக்க தரைப்படைகளை அங்கு நீண்ட காலத்துக்கு நிறுத்திதான் ஆகணுமா? கண்டிப்பா அங்க போய் இறங்கி ஆகணும். ஆனா தரைப்படைகளை ஈரான் மண்ணுல இறக்கினால் அது ஒரு முழுவில்லாத கொரில்லா போருக்கு வழிகோலுமே. ஈரான் ராணுவம் இதுக்கு மிக கடுமையான பதிலடி கொடுக்கும்போது அது மிகப்பெரிய அளவுல அமெரிக்க வீரர்களோட உயிரிழப்புகளை ஏற்படுத்துமே. முற்றுமுழுதாக. அந்த உயிரிழப்புகள் அமெரிக்க உள்நாட்டு அரசியல்ல, அதாவது டொமஸ்டிக் பாலிடிக்ஸ்ல எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா. வியட்நாம் போர்ல நடந்த மாதிரி தினமும் அமெரிக்க வீரர்களோட உடல்கள் தாயகம் திரும்பும்போது அது மிகப்பெரிய மக்கள் கொந்தளிப்பை உருவாக்கும். ஆமா, அமெரிக்க அதிகார மையங்கள் இந்த அரசியல் பின்னடைவை எதிர்கொள்ள தயாராவே இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம பல தசாப்தங்களா அவங்க கட்டமைச்சு வச்சிருக்கிற தோற்கடிக்க முடியாத வல்லரசு அப்படிங்கிற பிம்பம் இருக்கு இல்லையா? ஆமா, அந்த சூப்பர் பவர் இமேஜ். அந்த சூப்பர் பவர் இமேஜ் ஈரானோட வலிமையான எதிர்ப்பால சுக்கு நூறாயிடும் அப்படிங்கறதையும் அவங்க ரொம்ப நல்லாவே அறிவாங்க. அப்போ தரைவழி படையெடுப்பு அரசியல் ரீதியா தற்கொலைக்கு சமம்னா அமெரிக்கா எப்படி ஈரானோட நிலத்தடி அணுசக்தி நிலையங்களை அழிக்க முடியும்? சாதாரண பங்கர் பஸ்டர் குண்டுகள் அந்த அளவுக்கு ஆழமா போக முடியாதுங்கும்போது அவங்க அணு ஆயுதங்களை பயன்படுத்துவாங்களா?
இதத்தான் கணிக்கிறாரு. இது ரொம்ப கடுமையான ஒரு கட்டம். ஈரானோட அணுசக்தி நிலையங்கள் பலதும் மலைகளுக்கு அடியில மிக ஆழமான குகைகள்ல பல அடுக்கு பாதுகாப்புகளோட கட்டப்பட்டிருக்கு. சாதாரண குண்டுகள் அங்க எடுபடாது. எக்ஸாக்ட்டா. அதனால அவங்கள முழுமையா அழிச்சு ஈரான் ஒருபோதும் அணு ஆயுத நாடா மாறக்கூடாது என்பதை உறுதி செய்ய அமெரிக்கா வேறு வழி இல்லாம டாக்டிக்கல் நியூக்ளியர் ஆயுதங்களை, அதாவது சிறிய அளவிலான அணு ஆயுதங்களை பயன்படுத்த முற்படலாம் அப்படிங்கிறது தான் அவரோட கணிப்பு. ஒருவேளை அமெரிக்கா அணு ஆயுதத்தை பயன்படுத்திட்டா அப்புறம் ஈரானை கட்டுப்படுத்துற அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம், அந்த NPT போன்ற சர்வதேச சட்டங்களுக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிடுமே. கண்டிப்பா எந்த அர்த்தமும் இருக்காது. அணு ஆயுதத்தால தாக்கப்பட்ட ஒரு நாடு திரும்பவும் அதே ஒப்பந்தத்துல தொடர்ந்து இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது முட்டாள்தனம். உடனே ஈரான் அந்த NPT-லிருந்து வெளியேறிடுவாங்க. பெரிய அணு தர்க்கம். அமெரிக்காவோட தாக்குதல் நடந்த மறுகணமே ஈரான் அந்த ஒப்பந்தத்திலிருந்து அதிகாரப்பூர்வமா விலகிடுவாங்க. அணு ஆயுதங்களை உருவாக்குறத தவிர அவங்களுக்கு வேற வழியே இருக்காது. ஈரானிய மக்களே அவங்க அரசாங்கத்துக்கிட்ட அணு ஆயுதங்களை உருவாக்குங்கன்னு கோரிக்கை வைப்பாங்க. அது ஒரு தார்மீக உரிமையாவே மாறிடும் இல்லையா? ஆமா. ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய தார்மீக முரண்பாடு வெளிப்படுது. ஈரானோட உயர்மட்ட மத தலைவர்கள் ஏற்கனவே அணு ஆயுதங்களுக்கு எதிரா ஃபத்வா வழங்கியிருக்காங்க. அதாவது பேரழிவாயுதங்களை உருவாக்குறது இஸ்லாமிய நெறிமுறைகளுக்கு எதிரானதுன்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. கரெக்ட். இந்த சூழ்நிலையில தற்காப்புக்காக கூட அவங்க ஆயுதம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிற வாதத்தை ஹுசைன் முன்வைக்கிறாரு. ஓ, அவர் அந்த ஃபத்வால விமர்சிக்கிறாரா? அவர் அந்த ஃபத்வாவோட தார்மீக நேர்மைய பாராட்டுறாரு. ஆனா யதார்த்தமான உலக அரசியல்ல அது எடுபடாதுன்னு வாதிடுறாரு. ஒரு ஆயுதத்தை மத்தவங்கள அச்சுறுத்துறதுக்காகவோ முந்திக்கிட்டு தாக்குறதுக்காகவும் பயன்படுத்துறது தான் தவறு. தற்காப்புக்காக வச்சுக்கிறது தப்பில்லைன்னு சொல்றாரா? ஆமா. தங்களை தற்காத்துக்கிறதுக்காகவும் எதிரிகளை அண்டவிடாம தடுக்கிறதுக்காகவும், அதாவது டிட்டரன்ஸ்க்காக ஒரு பலமான ஆயுதத்தை கட்டமைக்கிறது அவசியம்னு குர்ஆனோட அடிப்படையிலேயே அவர் ஒரு எதிர்வாதத்தை வைக்கிறாரு. இது கேட்டறதுக்கு எப்படி இருக்குன்னா, கண்ணாடி மாளிகையில வசிக்கிற பலரும் ஒன்னு சேர்ந்து தற்காப்புக்காக செங்கல் சுவர் கட்ட நினைக்கிற ஈரானோட மேல கல்லெறிவதற்கு சமமா இருக்கு. அருமையான உதாரணம். நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரிட்டன், பிரான்ஸ்னு பல நாடுகளும் அணு ஆயுதங்களை மலை போல குவித்து வச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் ஈரானை பார்த்து நீ ஆயுதம் தயாரிக்க கூடாது அப்படின்னு சொல்றது அப்பட்டமான இரட்டை வேடம்னு இந்த வாதம் தோலுரிக்குது. ஆமா, அது ஒரு மிகப்பெரிய ஹிப்போக்ரசி. ஆனா இங்க எனக்கு ஒரு நடைமுறை சிக்கல் தோணுது. அமெரிக்கா அணுசக்தி நிலையங்கள் அனைத்தையும் முழுமையா அழிச்ச பிறகு எந்த தொழில்நுட்பத்தை வச்சு ஈரான் மீண்டும் ஆயுதங்களை உருவாக்க முடியும்? எல்லாமே அழிஞ்சிடுமே. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்கு ஹுசைன் நேரடியாக பதிலளிக்கலைனாலும் ரொம்ப சூசகமா ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. அதாவது அவங்களுக்கு உலகத்துல நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஓ, நண்பர்கள் இருக்காங்களா? அப்போ ஈரான் தனித்து விடப்படலன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்டா. உலக அரங்கில் அமெரிக்காவோட ஆதிக்கத்தை எதிர்க்கிற ரஷ்யா அல்லது சீனா போன்ற வலிமையான கூட்டாளி நாடுகள் தேவைப்படும் பட்சத்துல ஈரானுக்கு ஆயுதங்களையோ அல்லது அணுசக்தி தொழில்நுட்பத்தையோ வழங்க தயாராயிருப்பாங்க அப்படிங்கறத அவர் நாசுக்கா உணர்த்துறாரு. ஆனா உலக நாடுகளோட கண்டனத்தையும் மீறி அணு ஆயுதத்தை பயன்படுத்துற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஆபத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏன் எடுக்கணும்? அவங்களுக்கு அதுல அப்படி என்ன பெரிய லாபம்? இதுக்கான விடையை தேடும்போதுதான் ஹுசைனோட தர்க்கம் வெறும் நவீன புவிசார் அரசியலோட நிக்காம பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய ஒரு தீர்க்க தரிசனத்தை நோக்கி நகருது. ஓ, அந்த பழங்கால தீர்க்க தரிசனமா? ஆமா. இந்த இடத்துல தான் தங்கமலை, அதாவது மவுண்டன் ஆஃப் கோல்டு பத்தின குறிப்பு வருது. இந்த அலசலோட மிக முக்கியமான திருப்பமே இதுதான். அது என்ன தங்கமலை? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். யூப்ரட்டிஸ் நதி ஒரு தங்கமலையை வெளிப்படுத்தும் என்றும் அதுக்காக மக்கள் ஒருத்தர் கொன்று குவிப்பாங்க என்றும் இஸ்லாமிய வரலாற்றுல நபிகள் நாயகம் கூறிய ஒரு ஹதீஸ் அவர் இங்க மேற்கோள் காட்டுறாரு. அப்போ அந்த நதியில நிஜமாவே தங்கம் கிடைக்குமா என்ன? இல்ல, அவர் இத பௌதீக ரீதியான தங்கமா பார்க்கல. வளைகுடா நாடுகள்ல கண்டுபிடிக்கப்பட்ட அபரிமிதமான எண்ணெய் வளத்தையே, அதாவது அந்த எண்ணெய் சமுத்திரத்தையே அந்த தங்கமலை அப்படின்னு அவர் புதிய கோணத்துல விளக்குறாரு. வாவ், பழங்கால குறிப்புகளை நவீன பொருளாதாரத்தோட இணைக்கிற இந்த விதம் ஆழமா சிந்திக்க வைக்குது. தங்கம் என்றாலே அது பொருளாதாரத்தோட ஆணிவேர் இல்லையா? கண்டிப்பா. அந்த வகையில வளைகுடா எண்ணெய் எப்படி உலக பொருளாதாரத்தோட மையமா மாறுச்சு அப்படிங்கறத புரிஞ்சிக்க நாம 1970களுக்கு போகணும். அப்போ நடந்த நிக்சன் ஷாக் பத்தி பேசாம நாம இதை முழுமையா புரிஞ்சிக்க முடியாது. சரியா சொன்னீங்க.
1944ல உருவாக்கப்பட்ட பிரெட்டன் வுட்ஸ் ஒப்பந்தத்தின்படி அமெரிக்கா டாலரோட மதிப்பு தங்கத்தோட பிணைக்கப்பட்டிருந்தது. அதாவது ஒரு அவுன்ஸ் தங்கத்துக்கு $35ன்னு நிர்ணயம் செஞ்சிருந்தாங்க. அதாவது எந்த நாடும் தன்னிடம் இருக்கிற டாலரை அமெரிக்கா கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு நிகரான தங்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி இருந்தது தானே? ஆமா, அதான் சிஸ்டம். ஆனா 1966ல பிரான்ஸ் அதிபர் சார்லஸ் டி கோல் இந்த அமைப்பின் மேல பெரும் சந்தேகம் கொண்டார். அமெரிக்கா தன்னிடம் இருக்கிற தங்க இருப்பை விட பன்மடங்கு அதிகமா டாலர்களை அச்சிட்டு உலக பொருளாதாரத்தை ஏமாத்துறாங்கன்னு அவர் பகிரங்கமா குற்றம் சாட்டினாரு. அதாவது வங்கியில பணமே இல்லாம தன்னிடம் இல்லாத ஒரு தொகைக்காக உலக நாடுகளுக்கு பிளாங்க் காசோலைகளை எழுதி கொடுத்திருக்கு அமெரிக்கா. எக்ஸாக்ட்டா. பிரான்ஸ் உஷாராயிடுச்சு. நாங்க வச்சிருக்கிற பல பில்லியன் டாலர்களை நீங்க வச்சுக்கோங்க, எங்களுக்கு இங்க தங்கம் வேணும் அப்படின்னு அவங்க கேட்டப்போ அமெரிக்கா கிட்ட போதிய தங்கம் இல்ல. அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய நடுக்கத்தை கொடுத்தது. மத்த நாடுகளும் இதே மாதிரி தங்கத்தை கேட்க ஆரம்பிச்சா அமெரிக்க பொருளாதாரம் அதலபாதாளத்துக்கு போயிடும் அப்படிங்கறத உணர்ந்த அப்போதைய அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் 1971ல ஒரு அதிரடி முடிவை எடுத்தாரு. என்ன முடிவது? டாலருக்கு நிகரா தங்கம் தரப்படும் அப்படிங்கிற வாக்குறுதிய அமெரிக்கா அதிகாரப்பூர்வமா முறிச்சுக்கிறதா அறிவிச்சாரு. இதுதான் அந்த நிக்சன் ஷாக். ஒரு நாணயத்தோட அடிப்படையான தங்கத்தையே எடுத்துட்டா அந்த நாணயம் வெறும் காகிதமாகிடுமே. டாலரோட மதிப்பு உலக சந்தையில படுபாதாளத்துக்கு போயிருக்கணும். ஆனா அது நடக்கல. அதிலிருந்து தப்பிக்க அவங்க கொண்டு வந்த மாற்றுத் திட்டம் தான் பெட்ரோ டாலர் அமைப்பு. இங்கதான் அமெரிக்காவோட ராஜதந்திரம் மிக தீவிரமா வேலை செஞ்சிருக்கு. 1973ல நடந்த அரபு இஸ்ரேல் போரின் போது அரபு நாடுகள் எண்ணெய் தடையா விதிச்சாங்க. இதனால் எண்ணெயோட விலை 400% உயர்ந்தது. ஆமா, அந்த நெருக்கடியே தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க அதிபர் நிக்சனும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹென்றி கிசிஞ்சரும் சவுதி மன்னர் ஃபைசலை சந்திச்சு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தை செஞ்சாங்க. ஓ, அந்த ஒப்பந்தம் என்னன்னு எனக்கு தெரியுமே. உங்களுக்கும் உங்கள் எண்ணெய் வளங்களுக்கும் அமெரிக்கா முழுமையான ராணுவ பாதுகாப்பு தரும். ஆனா அதுக்கு பிரதியா நீங்க உங்க எண்ணெய அமெரிக்க டாலர்ல மட்டுமே விற்கணும் அப்படிங்கறதா அந்த ஒப்பந்தம் இல்லையா? மிகச்சரி. இதன் மூலமா உலக நாடுகள் எல்லாமே எண்ணெய் வாங்கணும்னா அவங்களுக்கு கட்டாயம் டாலர் தேவை அப்படிங்கிற நிலை உருவானது. தங்கத்துக்கு பதிலா உலகத்தோட அத்தியாவசிய தேவையான எண்ணெய் அமெரிக்க டாலரோட அடித்தளமா மாறிடுச்சு. அபாரம். இந்த பெட்ரோ டாலர் அமைப்பு தான் கடந்த அரை நூற்றாண்டா அமெரிக்காவை உலக வல்லரசை நிலைநிறுத்தியிருக்கு. ஆனா ஹுசைனோட தர்க்கத்தோட உச்சக்கட்ட அதிர்ச்சி என்னன்னா, எந்த பெட்ரோ டாலர் அமைப்பு அமெரிக்கா உருவாக்குச்சோ இப்போ அதையே அழிச்சிட்டு ஒரு புதிய உலகளாவிய அதிகார பகிர்வுக்கு இஸ்ரேலோட இணைந்து தயாராகுது அப்படிங்கிறது தான். ஆமா, அதுதான் இங்க ட்விஸ்ட். ஒரு நிமிஷம், இது மிகப்பெரிய முரண்பாடா இருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏன் தங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை அவங்களே அழிக்கணும்? ஏன்னா அவங்களோட இறுதி இலக்கு ஈரானை நேரடியாக அழிப்பது மட்டும் கிடையாது. ஈரானை தூண்டிவிட்டு அதன் மூலமா சவுதி அரேபியா, குவைத், கத்தார் போன்ற அரபு நாடுகளோட எண்ணெய் வளங்களை அழிக்கச் செய்வதே அவங்களோட உண்மையான திட்டம்னு ஹுசைன் சொல்றாரு. இது என்ன லாஜிக்? எதிரிய தூண்டிவிட்டு உங்களோட சொந்த நண்பர்களோட வீடுகளையோ எரிக்க சொல்றீங்க. இது எப்படி தர்க்க ரீதியா சாத்தியமாகும்? இதனால் யாருக்கு என்ன லாபம்? மேலோட்டமா பார்த்தா இது முட்டாள்தனமா தான் தோணும். ஆனா இது பொருளாதாரத்தை விட புவிசார் ஆதிக்கம் சம்பந்தப்பட்டது. வளைகுடா நாடுகளோட எண்ணெய் நிலையங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டால் உலக சந்தையில மத்திய கிழக்கு நாடுகளோட எண்ணெய் வரத்து முற்றிலுமா நின்னு போயிடும். ஓகே, நின்னு போயிடும். அப்ப என்ன நடக்கும்? உலகத்தோட ஒட்டுமொத்த ஆற்றல் வளங்களும் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவோட முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அவங்க 2 பேருமே உலக எரிசக்தி சந்தையோட ஏகபோக உரிமையாளர்களா, அதாவது மோனோபோலியா மாறிடுவாங்க. ஓ, அதனால தான் அமெரிக்கா ரஷ்யாவுடனும் வெனிசுவேலாவுடனும் முன்கூட்டியே உறவை சரி செஞ்சு வைக்குதாம், தங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு. எக்ஸாக்ட்டா. ஆனா இதுல இஸ்ரேலுக்கு என்ன லாபம்? அரபு நாடுகளோட எண்ணெய் வளம் அழிஞ்சு அவங்க வறுமைக்கு தள்ளப்படுறதால இஸ்ரேல் எப்படி பயனடையும்? பொருளாதார வீழ்ச்சிக்கும் இஸ்ரேல் நிலத்தை ஆக்கிரமிப்பதற்கும் என்ன தொடர்பு? இப்போ அரபு நாடுகளோட பலமே அவங்களோட எண்ணெய் வளம் சார்ந்த பொருளாதாரம் தான் இல்லையா? அது அழிக்கப்படும்போது அவங்களோட ராணுவ பலம், அரசியல் செல்வாக்கு, சர்வதேச ஆதரவுன்னு எல்லாமே சுருங்கிடும். அவங்க அதீத ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுவாங்க. காசு இல்லன்னா பவர் இல்ல. ஆமா, மத்திய கிழக்குல இஸ்ரேலை எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமையான அரபு சக்தி இல்லாம போயிடும். இந்த அதிகார வெற்றிடத்தை, அந்த பவர் வேக்யூமை இஸ்ரேல் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி கொள்ளும். அதாவது எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாம தங்களுடைய எல்லைகளை விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்பு இஸ்ரேலுக்கு தானாகவே உருவாயிடும். ஆமா,
பைபிள் மற்றும் தோராவுல குறிப்பிடப்பட்டுள்ள வாக்குறுதி அளிக்கப்பட்ட பூமி, அதாவது ப்ராமிஸ்ட் லேண்ட் அப்படிங்கிற கருத்தாக்கத்தை ஹுசேன் இங்க இணைக்கிறாரு. எகிப்தோட நைல் நதி முதல் யூப்ரட்டிஸ் நதி வரையிலான மிகப்பெரிய நிலப்பரப்ப இஸ்ரேல் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும். ஓ, அந்த ஒட்டுமொத்த பகுதியுமா? ஆமா, இந்த பிரம்மாண்டமான ஆதிக்க நிலைய தான் அவர் பாக்ஸ் ஜுடாயிகா அப்படின்னு அழைக்கிறாரு. அரபு நாடுகள் தங்களோட செல்வத்தை இழந்து நிராயுதபாணியா நிக்கும்போது இஸ்ரேல் ராணுவ ரீதியாகவும் புவிசார் ரீதியாகவும் இந்த இலக்கை மிக எளிதா அடைய முடியும். உண்மையிலேயே இது தலை சுற்ற வைக்குது. 1970களில் போடப்பட்ட பெட்ரோ டாலர் ஒப்பந்தம், ஈரானோட அணுசக்தி திட்டம், வளைகுடா நாடுகளோட எண்ணெய் வளங்கள், அப்புறம் பாக்ஸ் ஜுடாய்கா அப்படிங்கிற ஆதிக்க கனவு, இது அனைத்தையும் ஒரே நேர்கோட்ல இணைக்கிற இந்த தர்க்கம் உண்மையிலே ரொம்ப வியப்பளிக்குது. ஆமா, ஆனா மீண்டும் ஒரு முறை நாம தெளிவுபடுத்துறோம், இது உலக அரசியல்ல இருக்கிற பல பார்வைகள்ல ஷேக் இம்ரான் ஹுசைன் முன்வைக்கிற ஒரு பார்வை மட்டுமே. நாம தினசரி செய்திகள்ல பாக்குற ஒவ்வொரு அரசியல் நகர்வுக்கு பின்னாடியும் எவ்வளவு பெரிய கணக்குகள் இருக்கக்கூடும் அப்படிங்கறத உணர்த்துறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த விவாதம். கண்டிப்பா, எந்த ஒரு விஷயமும் வெளியே தெரியற அளவுக்கு சிம்பிள் கிடையாது அப்படிங்கிறது இது ரொம்ப ஆழமா புரிய வைக்குது. சரி, உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த ஆழமான அலசலை நாம நிறைவு செய்றோம். சொல்லுங்க. 1973ல் ஏற்பட்ட நெருக்கடியால பெட்ரோ டாலர் அப்படிங்கிற அமைப்பு பிறந்து உலகையே ஆட்சி செஞ்சது. ஒருவேளை இந்த தர்க்கம் கணிக்கிற மாதிரி வளைகுடா நாடுகளோட அந்த தங்கமலை முழுமையா அழிக்கப்பட்டாலோ அல்லது வற்றி போனாலோ பெட்ரோ டாலர் அமைப்பு முற்றிலுமா சரிந்து விழும். அப்படி நடந்தால் அந்த சாம்பல்ல இருந்து எழப்போகும் அடுத்த உலகை ஆளப்போகும் புதிய நாணய அமைப்பு எதுவா இருக்கும்? ரொம்ப முக்கியமான கேள்வி. அது மீண்டும் தங்கமாகவே இருக்குமா, இல்ல நாம நினைத்து கூட பார்க்காத ஒரு புதிய பொருளாதார அமைப்பா இருக்குமா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.